நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது வட்டக்கானல் படத்தின் திரை விமர்சனம். வட்டக்கானல் படத்தில் ஆர்.கே. சுரேஷ், மீனாட்சி கோவிந்தராஜன், வித்யா பிரதீப், துருவன், கபாலி விஸ்வா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஆனந்த் ஒளிப்பை செய்திருக்கிறார். மாரிஸ் விஜய் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் புகழேந்தி. கொடைக்கானல் பகுதியில் உள்ள இடம் வட்டக்கானல். இந்த வட்டக்கானல்ங்கிறதுல போதை காளான் நிறைய விளையும். அதனால் வட்டக்கானலுக்கு போகிற எல்லோருமே போதை காளான் சாப்பிடுவதற்கு ஆசைப்பட்டு போகிறார்கள். ஆனால் போதை காளான் சமயத்தில் விஷமாகி விடுகிறது. அங்கே டூரிஸ்ட்டு வர்றவங்க அந்த மாணவர்கள் அதை சாப்பிட்டு பலியாகிறார்கள். இந்த போதை காளானை விற்பனை செய்து கோடீஸ்வரராக இருக்கிறார் ஆர்.கே. சுரேஷ். அவருக்கு 3 மகன்கள். அதில் ஒருத்தர் மனோ உடைய மகன், பின்னணி பாடகர் மனோ உடைய மகன் துருவன். 3 மகன்களும் அப்பாவுக்கு துணையாக இருக்கிறார்கள். ஆர்.கே. சுரேஷ் ஏற்கனவே வித்யா பிரதீப்பை காதலித்து தோல்வியடைந்தவர். இதனால் காளான் விற்பனை சண்டையில் வித்யா பிரதீப்புடைய கணவனை கொன்று விடுகிறார். எனவே வித்யா பிரதாப் எப்படியாவது ஆர்.கே. சுரேஷை போட்டு தள்ள வேண்டும் என்று சதி செய்கிறார். இப்படியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு தள்ளுறது போதை காளான் விற்பனை என்று படம் போகிறது. இந்த படத்தில் ஆர்.கே. சுரேஷ் வில்லனாகவும் கதாநாயகனாகவும் நடித்திருக்கிறார். அவருடைய கோபம், கண்களை உருட்டி மிரட்டுவது பரபரப்பாக இருக்கிறது. எப்போது அவர் நல்லவர், எப்போது அவர் கெட்டவர் என்பதை நாம் கண்டுபிடிக்க சிரமமாக இருக்கிறது. ஆனால் பல இடங்களில் கொஞ்சம் செயற்கைத்தன்மை கலந்து ஓவர் ஆக்ஷன் பண்ணுகிறாரோ என்றும் தோன்றுகிறது. துருவன் நல்லா பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா மனோ மாதிரியே தோற்றம் உள்ளவர். கொஞ்சம் தாடி வச்சுருக்காரு. அவருக்கு கொஞ்சம் காதல் சீனும் இருக்கிறது. மீனாட்சி கோவிந்தராஜனை காதலிக்கிறார். மீனாட்சி கோவிந்தராஜனுக்கு அங்கே வட்டக்கானலில் ஒரு 200 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த 200 ஏக்கர் நிலத்தில் தான் அந்த போதை காளான் உற்பத்தி ஆகிறது. அதுதான் வட்டக்கானல். அதை எப்படியாவது கபலீகரம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் ஆர்.கே. சுரேஷ். அதுக்காக திட்டமிடுறார். ஆனால் மகன் காதலிக்கிறானே என்பதெல்லாம் இல்லாமல் சமயத்தில் மகனையும் போட்டு தள்ள நினைக்கிறார். ஏனெல்லாம் அவருக்கு பிறந்த 3 மகன்கள் அல்ல அவர்கள். அனாத இல்லத்திலிருந்து எடுத்து வளர்ப்பவர்கள். இது சஸ்பென்ஸாக பின்னால் தெரிய வருது. மீனாட்சி கோவிந்தராஜன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறார். அந்த காதல் காட்சிகள் எடுப்பாக இருக்கின்றன. முழுக்க முழுக்க கொடைக்கானல் பகுதியிலேயே படமாக்கப்பட்ட படம். எனவே ஜில்லென்று இருக்கிறது, குளுமையாகவும் இருக்கிறது. எம்மி ஆனந்தின் ஒளிப்பதிவு நம்மை கொடைக்கானல் பகுதியை சுற்றி சுற்றி காட்ட வைத்திருக்கிறது. அருமையான ஒளிப்பதிவு. மாரிஸ் விஜய் இசையமைத்திருக்கிறார். ஆஹா ஓஹோ என்று இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ரகம். பின்னணி இசை இன்னும் கொஞ்சம் எடுப்பாக இருந்திருக்கலாம். ஒரே சத்தத்தை போட்டு திரும்ப திரும்ப போட்டு நம்மை அலுப்பு விட்டுகிறார் மாரிஸ் விஜய். இதில் கொஞ்சம் அவர் கவனம் செலுத்தியிருக்கலாம். புகழேந்தி கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். கொஞ்சம் படம் நீளம், அதே மாதிரி கொஞ்சம் அருவை. படம் பார்க்கும்போது கொஞ்சம் தூக்கமும் வருகிறது. ஆனால் அடிக்கடி ஆர்.கே. சுரேஷ் வந்து மிரட்டுவதால் அந்த தூக்கத்தை கலைத்து விடுகிறார். வட்டக்கானல் ஒரு சராசரியான கொலை பழி படம். பைல்வான் பார்வையில் வட்டக்கானல் படத்துக்கு 100க்கு 40 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.